பெண்களை ஏதோ தாங்கள்தான் படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பியது போல தமிழ்நாட்டில்தான் பெண்கள் பாதுகாப்பாக உள்ளனர், பெண்கள் முன்னேறி வருகின்றனர் என ஸ்டாலின் பேசும் வசனங்கள் அனைத்தும் வெற்று வசனங்களே என்பதை நிரூபித்துள்ளது பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளின் நிலை. பெண்களை அவமரியாதை செய்வதையே கொள்கையாக கொண்டிருக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகி உள்ளது. தோல் தொழிற்சாலைகள், தீப்பெட்டி ஆலைகள், பட்டாசு ஆலை தொழிலாளிகள், ஆடை தொழில்கள் போன்ற தொழிற்சாலை மண்டலங்களில் பெரும்பாலான பெண்கள் நிரந்தர வேலையின்றி கூலி வேலைக்கு அடிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆம்பூர் பகுதி தோல் தொழிற்சாலைகளில் பெண்கள் குறைந்தபட்ச ஊதியத்திற்கு கீழ் பணியாற்றுகின்றனர். பலர் வாழ்வாதாரத்திற்கு கூட போதாத கூலியை விட குறைவாகவே பெறுகின்றனர் என்பது சிவிடப் அமைப்பின் ஆய்வு. மேலும் பாலின கூலி வேறுபாடு என்பது மிக தீவிரமாக உள்ளது. ஆண்களை விட பெண்கள் 50% குறைவாகவே ஊதியம் பெறுகின்றனர். ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தரவுகளின்படி தமிழகத்தில் இந்தியாவின் 43% பெண் தொழிற்சாலை தொழிலாளர்கள் உள்ளனர் என்பது மிகவும் வேதனையான செய்தியாகும். பெரும்பாலும் குறைவான கூலி, பாதுகாப்பில்லா வேலை, உடல் மன அழுத்தத்திலேயே பல பெண்கள் இருக்கும் நிலையில் அதை சரி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் குளோபல் உமன் சம்மிட் என்னும் பெயரில் சென்னையில் 2 நாள் விழாவை அறிவித்துள்ள ஸ்டாலினுக்கு பெண்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பாம் அடித்துச் சொல்வதாக கூறும் ஸ்டாலின், தலைநகர் சென்னையில் இரவு நேரத்தில் தூய்மை பணியாளருக்கு நேர்ந்த பாலியல் அத்துமீறல், அண்ணா பல்கலைக்கழகத்தில் தன் கட்சி அனுதாபி ஞானசேகரனால் நடந்த கொடூரம், சென்னை ஈசிஆரில் திமுக கொடி கட்டிய காரில் பெண்கள் விரட்டப்பட்டது, அரக்கோணத்தில் திமுக நிர்வாகி தெய்வச்செயல் இளம்பெண்ணை விஐபிகளின் பாலியல் இச்சைக்கு தள்ளியது, கர்ஜனை மொழி என வெட்கமின்றி கூறும் தன் தங்கையின் பொதுக்கூட்டத்தில் பெண் காவலரிடம் திமுகவினர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதையெல்லாம் மறந்துவிட்டாரா அல்லது மக்கள் மறந்து விடுவார்கள் என நினைத்து வசனம் பேசினாரா என கேட்கிறார்கள் பெண்கள். பெண்கள் உரிமைக்காக, பாதுகாப்பிற்காக, இளம் விதவைகளின் பிரச்சனைகளுக்காக வாய் திறக்காத கனிமொழி கர்ஜனை மொழி அல்ல, செய்தியாளர்களை பார்த்து பயந்து ஓடும் மொழி என விமர்சிக்கிறார்கள் இணையவாசிகள். பெண்களை இழிவாக பேசியவர்களை கட்சியில் வைத்துக்கொண்டு அழகு பார்க்கும் திமுகவிற்கு வாக்களிப்பதையே பெண்கள் அருவருப்பாக நினைக்கும் நிலையில் எத்தனை விளம்பர மாநாடுகள் நடத்தி எத்தனை வசனங்கள் பேசினாலும் இனி திமுகவை ஒருபோதும் நம்ப தயாராக இல்லை என்கிறார்கள் அறிவார்ந்த தமிழ்நாட்டு பெண்கள்.